மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அதை உடனே வெளியில கக்கிடணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. என் மகவத்து மாணிக்கவே எந்திரா கனவா கனவுல பாட்டா பாட்டுல யாரு திரிசாவா எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமா தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவ பொண்ணு பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். செக்கில ஆட்டின சுத்தமான கேட்கையா? பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. அதுக்கு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போமா. 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? பாஸ் எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்திலிருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க. ஏம்மா முக்கியமான விஷயம்டா, திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லபடியா இருக்கா. நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிட்டு மோரத்தை கட்டுறேன். முதல்ல இந்த 3 வேளை சோறு போடுறதுக்கு Dress நேரத்துக்கு தூக்கம் அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. இவங்களுக்கு அப்புறம் இந்த Dress கன கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா பாஸ். ஐபிஎஸ் தானே, நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். நீ கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தா என்னடா, எல்லாருமே சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். டேய் நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவமாடா கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்ச ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. அதுக்குள்ள நீங்க ஓடி போயிரீங்க. நாங்கடா ஒண்ணே எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. மாஸ்டர் பிளான். ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. திவ்யான்னு ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. தேவதை மாதிரி செவன்னா என்னப்பா சொல்ற? நீங்க வாங்களேன், உங்களை பார்த்தோன்னா மாமான்னு கட்டி பிடிச்சி கருவா வாங்க. ஐயோ அப்ப திரிசாவோட வாழ்க்கை. திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்ன குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாம்டா. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன் உனக்கு. திவ்யா கிடைக்கும். கடைசியில இவருக்குன்னு இவர் நினைச்சிருக்கிறேன். சரத்குமார் சாருக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஏன் 2 கல்யாணம் பண்ணிக்கூடாதா? பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்க முடியுமா?